ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். சட்டமன்ற தேர்தல் 2026 ஆண்டு நடக்கவிருக்குது. அதுல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் பார்க்கிறோம். சீர்காழி தனி தொகுதி, மயிலாடுதுறை மற்றும் பூம்புகார், இந்த 3 தொகுதியில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வென்றிருந்தார்கள், எந்த கட்சியில வென்றிருந்தது, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ, அடுத்து உத்தேச கல வேட்பாளர் பட்டியல் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தொகுதியும் எஸ்ஆர் பட்டியல் மூலமா எத்தனை வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது, இந்த டீட்டெயில பார்க்க போறோம். சரிங்களா? சோ இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதி சீர்காழி தனி தொகுதி 2016 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த PV பாரதி வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு திமுக சேர்ந்த M பன்னீர்செல்வம் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக அமர்ந்துள்ளார். சீர்காழி தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிக முறையாக 6 முறை அதிமுக வென்றுள்ளது, 5 முறை திமுக வென்றுள்ளது, 1 முறை கம்யூனிஸ்ட் வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,55,055 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். ஆஸ் பர் 2026 ஆண்டு ஃபைனல் ரிப்போர்ட் படி, எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,39,469 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். சீர்காழி தொகுதியில் எஸ்ஆர் படித்து மூலமா நீக்கப்பட்ட வாக்கள் 15,500க்கும் மேற்பட்ட வாக்காளர் நீக்கப்பட்டுள்ளனர். சீர்காழி தொகுதியின் உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ M பன்னீர்செல்வம் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். பஞ்சுகுமார், மலர்விழி, திருமாவளவன், சிவதாஸ் போட்டியிட விரும்புகிறார்கள். ஏடிஎம்கேல பாரதி எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். சந்திரமோகன், சக்தி, பாலாஜி போட்டியிட விரும்புகின்றனர். பிஜேபியில ராம சிவசங்கர் போட்டியிட விரும்புகிறார். சீர்காழி தொகுதியோட வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர், வன்னியர், மீனவர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர், முக்குளத்தோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி சீர்காழி தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு அதிமுக சேர்ந்த V ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு காங்கிரஸ் சேர்ந்த S ராஜகுமார் வெற்றி பெற்றுள்ளார். தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ ராஜகுமார். மயிலாடுதுறை தொகுதியில் இதுவரைக்கும் 6 முறை திமுக வென்றுள்ளது அதிகபட்சமாக, 2 முறை அதிமுக, 2 முறை 3 முறை காங்கிரஸ், 1 முறை தமாக, 1 முறை தேமுதிக, 1 முறை பாஜக வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,42,189 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் பட்டியல் படி 2,32,618 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். மயிலாடுதுறை தொகுதியில எஸ்ஆர் படித்து மூலமா 9,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க. மயிலாடுதுறை தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல அருள் செல்வன் எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். குத்தாலம் அன்பழகன், ஜெகவீரபாண்டியன், மருதவாணன் போட்டியிட விரும்புகின்றனர். ஏடிஎம்கேல ராதாகிருஷ்ணன் எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். கோமல் அன்பரசன் எம்ஜிஆர் இளைஞரணி போட்டியிட விரும்புகிறார். சந்தோஷ்குமார், நாஞ்சில் கார்த்தி போட்டியிட விரும்புகிறார். காங்கிரஸ்ல ராஜ்குமார் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். பிஎம்கேல சித்தமல்லி பழனிசாமி போட்டியிட விரும்புகிறார். இந்த பகுதியில் பிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பொறுத்தளவு சிட்டிங் எம்எல்ஏ ராஜ்குமார் அதிகமா தொகுதிக்கு வரல அப்படின்ற ஒரு பேச்சு அடிபடுது. மயிலாடுதுறை தொகுதியோட வாக்கு வங்கி ஒக்கலிக்க கவுண்டர், முக்குளத்தோ, இஸ்லாமியர், நாயுடு பட்டியல் சமூகத்தினர். தற்போதைய நிலவரப்படி மயிலாடுதுறை தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. பூம்புகார் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு அதிமுக சேர்ந்த S பவுன்ராஜ் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு திமுக சேர்ந்த நிவேதிதா M முருகன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக அமர்ந்துள்ளார். பூம்புகார் தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிக முறை 6 முறை அதிமுக வென்றுள்ளது, 4 முறை திமுக வென்றுள்ளது, 1 முறை பாமக வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,78,214 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,57,129 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்போ எஸ்ஆர் மூலியமா பூம்புகார் தொகுதியில 21,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. உத்தேச கல வேட்பாளர்கள் பூம்புகார் தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல நிவேதா M முருகன் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். குத்தாலம் அன்பழகன் எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். ஞானவேலன் மாவட்ட துணை செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல பவுன்ராஜ் எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். செந்தில்நாதன் போட்டியிட விரும்புகிறார். குத்தாலம் நடராஜன் எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். பூம்புகார் தொகுதியோட வாக்கு வங்கி வன்னியர் பட்டியல் சமூகத்தினர், இஸ்லாமியர், மீனவர்கள், வெள்ளாளர், முக்குளத்தோர் இருக்காங்க. மேலும் இதர சமூகத்தினர் இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு பூம்புகார் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. இந்த வீடியோ நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தை பத்தி பார்த்தோம். அதுல சீர்காழி, மயிலாடுதுறை மற்றும் பூம்புகார் தொகுதியில இருந்து அதுல இந்த தொகுதியில யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யாருக்கு சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க, அடுத்து உத்தேச கல வேட்பாளர் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எஸ்ஆர் படித்து மூலம் எத்தனை வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க, இதெல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் உங்க தொகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.